நம்ம கெரியரில் நம்ம பண்ணுற இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், பர்ஃபெக்ஷன் பார்க்குறது. ஒரு ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணுறது. ரைட் டைம், ரைட் ஃபீலிங் அப்படின்னு ஒன்று எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட முடிவில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த முடிவை சரியாக எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக போகும். ரெண்டாவது, ஒருத்தவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை அது ஒரு டேட்டா மாதிரி எடுத்துக்காமல் அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப நம்ம ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீல் பண்ணுறது, இதை அவாய்ட் பண்ணணும். மூணாவது, குவைட்டிங் டூ ஏர்லி. ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் இம்மீடியட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து அதை உடனே கைவிட்டுறது, இல்லைன்னா கிவ் அப் பண்ணிடுறது. இதை பண்ணாமல் இருக்கணும். நாலாவது என்னென்னா, கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணும்போது தனியாகவே பண்ணாமல் நமக்குன்னு ஒரு டீமு, நமக்குன்னு ஒரு குரூப்பை பேரலாக பில்ட் பண்ணணும். அது மாதிரி பில்ட் பண்ணும்போது அது உங்களோட ஃப்யூச்சருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, பிளேயிங் இட் சேஃப். நீங்கள் உங்களை ரொம்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நைவாக இருந்துட்டு ரொம்ப சட்டிலாக எல்லாத்தையும் சொல்லி அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எஸ்ன்னு தோணுச்சுன்னா எஸ், நோன்னு தோணுச்சுன்னா நோ. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே நம்மளோட கெரியரில் சில மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்கள்.